காலை வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையில் தியானம் செய்யுங்கள், மன அமைதி பெறும். நாம் எல்லோரும் நான் நல்லவன் அவன் கெட்டவன் என்ற எண்ணத்தோடு தான் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்லவன் கெட்டவன்றது கிடையவே கிடையாது. நல்லவன் சொல்கிறவன் எல்லா தவறும் செஞ்சுட்டு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போவான், அவனும் நல்லவன் தான் சொல்லுவான். கெட்டவன் என்ன செய்வான்? 4 பேருக்கு நல்லது செஞ்சு கெட்டது செஞ்சுட்டு நானும் நல்லவன் தான் சொல்லுவான். இது மனித இயல்பு. அது யாருக்கானதுன்னா மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது பொருந்தும், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது பொருந்தாது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா உண்மையாக இருத்தல். உண்மையாக இருத்தல் நல்லவன்ற வார்த்தை கிடையாது, உண்மையாக இருத்தல். உண்மையாக இருத்தல்னா எனி நேரம் எந்த நேரத்தில் உண்மையை மட்டும் பேசுதல், உண்மையாகவே இருத்தல். அது கடவுள் நம்பிக்கையானது. பொய்யா இருத்தல் அது கெட்டவர்களுக்கானது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லவன், நான் நல்லவன்ற வார்த்தையில் எல்லாருமே தான் நல்லவனாக இருக்க முடியாது. உண்மையாக இருத்தல். உண்மையாக இருக்கிறவன் தான் நல்ல மனிதன். அவன் கடவுள் பற்று உள்ளவனாக மட்டும்தான் இருக்க முடியும், மதப்பற்று உள்ளவனால் இருக்க முடியாது. இந்த பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. மத பற்று உள்ளவன் தான் போர் நடத்திக்கிட்டு இருக்கான். கடவுள் பற்று உள்ளவன் எந்த காலத்திலும் எந்த மனித இனத்தையுமோ எந்த உயிர் ஜீவராசி இனத்தையோ அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டான். அன்பு காட்டுவான், கருணை காட்டுவான், இரக்கம் காட்டுவான். கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு, மத நம்பிக்கை உள்ளவனுக்கு அந்த கோட்பாடுனா என்னன்னே தெரியாது, புரிதல் இருக்காது. நான் மத கோட்பாடுபடி நான் பூஜை புரஸ்காரம் பரிகாரம்லாம் நான் செஞ்சு நான் சரியாயிடுவேன் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இன்னொன்று என்னென்னா ஆசை. பார்த்திங்கன்னா ஆசையில் இவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், தோட்டம் வாங்கிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான்னு உடனே எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா உபன்யாசம் பண்ணுற ஒரு ஞானிகிட்ட யோகிட்டே போய் உட்காந்துருப்பாங்க. ஏன் அங்கே வந்து உட்காந்துருக்க? இல்லை எனக்கு மனசில் சந்தோஷமே இல்லை, மரண பயம் இருக்குது, எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, நீரிழிவு நோய் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு போய் உட்காந்துருப்பான். என்னடா இது காரணம்? ஆசை. அந்த ஆசையை வந்து சந்தோஷம்னு சொல்கிறான். ஆசைக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆசை என்பது பேராசையாகத்தான் இருந்திருக்கோம், அது சந்தோஷத்துக்கானதில்லை. பிறரை பார்த்து பொறாமையில் செய்யக்கூடிய செயல் தான் வந்து ஆசை, அது சந்தோஷம் கிடையாது. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலத்தில் வந்து அப்படி உட்காருவாங்க. அதெல்லாம் போக்குறதுக்கு தான் காலையில் மாலையும் கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிகழ்வு எந்த காலத்திலும் உங்களுக்கு நடக்காது.